வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சரிசியை வச்சு ஒரு உப்புமா செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பச்சரிசி கழுவி காய்ச்சது 300 கிராம் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2, பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சமாக, கருவேப்பிலை, கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கடலை பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியையும் கழுவி காய வச்சு இந்த பச்சரிசி இந்த 300 கிராமு, 50 கிராம் துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நம்ம ரவை பதத்துக்கு குறவரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கும் போது இது ஏன்னா அரிசி அதெல்லாம் 1க்கு 3 தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் வளவலன்னு வேணும்னாக்கா, இல்லை கொஞ்சம் பொல தான் உங்களுக்கு வேணும் அப்படி தான் நாங்கள் சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னாக்கா இது 1க்கு 2.5 தண்ணி ஊற்றினா ஸ்லோவில் வச்சு நம்ம வேக வைக்கணும். ரொம்ப அதிகமாக வேக வச்சாலும் அடி பிடிக்கும் வானலில். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சா அட்டகாசமான ஒரு நமக்கு அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ நான் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த அரிசி, மிளகு, ஜீரகம், துவரம் பருப்பை நல்லா குறவரப்பாக அரைச்சி மிக்சியில் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசி, துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரவை பார்த்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு. அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம வானலை வச்சுட்டோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மிக்சியில் போட்டு எடுத்த இந்த அரிசியை நம்ம வறுத்துட்டு எண்ணெய் காஞ்சிடுது. அப்படியே பச்சையாக செய்யலாம், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம வறுத்து செய்ய மாட்டால் சுவை நம்ம கூடுதலாக. உப்புமானால எல்லோரும் அப்படியே மூஞ்சை சுழிப்பாங்க. அந்த மாதிரி சுழிக்காத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். அட்டகாசமான சுவையில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வறுத்தா போதும், அவ்வளோதான். நல்லா கை பொறுக்கிற சூடு வறுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வானல்லேருந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்போ தான் நல்லா. ரவை உப்புமா, இந்த அரிசி உப்புமா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்து கடுகு தூள் போடுங்க. கடுகு தூளுக்கு பொரியும் போதே நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கணும். கடலை பருப்பு சேர்க்கும் போதே நம்ம காஞ்ச மிளகாய் போடணும். கடலை பருப்பு சேர்ந்துச்சு. நம்ம பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தோன்னா நல்ல மணமாக இருக்கும். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். நான் 1க்கு 3 தான் தண்ணி வைக்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1க்கு 3 தண்ணி. இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்குவோம். மூடி போட்டு நல்லா கொதி வந்ததும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சு ரவை மாதிரி நம்ம அரைச்சி வச்ச இந்த அரிசியை இதில் சேர்த்து வேண்டியிருக்கோம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ இந்த நெய்யை நம்ம போட்டு வேண்டியிருக்கோம். அரிசி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். நம்ம மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். உப்புமா பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்ததில்ல வேகலை சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சாச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா இந்த அரிசி உடைச்ச ரவையை வச்சு நம்ம கிண்ண உப்புமா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே தேங்காய் தூள் போட்டு வேண்டியதான். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஆனால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.
சின்ன குழந்தைங்களாம் உப்புமா வேணான்ற குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறது. உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னாக்கா நீங்கள் போட வேணாம். அதுதான் வெங்காயம் கூட பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் போட மாட்டாங்க. அதனால் வெங்காயமும் நீங்கள் சேர்க்குறவங்களா இருந்தால் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இல்லைனாக்கா சாப்பிட மாட்டோம் உப்புமாவில் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாக்கா போட வேணாம். நீங்கள் எல்லாமே ஆப்ஷனல் தான். வெங்காயமும் சரி தேங்காய் தூளும் சரி ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான சுவையில் நமக்கு அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி உங்களுக்கு பிளேட்டில் மாற்றி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு குடும்பத்தில் நீங்கள் 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா இது வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இல்லை நாங்கள் 2 பேர் தான் இருக்கோன்னா இதில் பாதி கூட நீங்கள் போட்டால் போதும். நான் என்னென்ன சொன்னேன்னா 300 கிராம் அரிசி சொன்னேன், 50 கிராம் துவரம் பருப்பு சொன்னேன். நீங்கள் எல்லாத்துலேயும் பாதி பாதி போட்டு செஞ்சிங்கனாலும் சூப்பராக வரும். அட்டகாசமான சுவையில் அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சத்தான உணவு. இது காலை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ரவை உப்புமா செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் சட்னி செஞ்சு வச்சுருக்கோம் நாங்கள். இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.